அண்ணாமலை ரொம்ப கிளியரா தெளிவா எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்றாரு. 9ஆம் கிளாஸ்க்கு இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க சொல்றாரு, அவ்வளவுதான். அது கூட புரியாம ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னா வாட் நான்சென்ஸ். 1 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்ல வருவாராம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சிறுசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி அவர்களே. அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசிற்கு எதிராகவே பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாம புதிய கட்சியும் தொடங்க போகிறார். அதனுடைய பெயர் கூட புதிய தமிழகம் ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி பெயரையும் வெளியிட்டு இருக்கிறது. சில ஊடகங்கள்லாம் வெளியிட்டு வருகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மை என்னச்சு? இதுல 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு, அண்ணாமலை மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார் அப்படின்ட்டு முற்றிலும் பொய். 2வது, புதிய தமிழகம் ஜனதா கட்சி அந்த மாதிரிலாம் அவர் கட்சி பேர் வைப்பாராங்கிறது எனக்கு தெரியல, கட்சி ஆரம்பிச்சா கூட. இது 2 விஷயத்தையும் நாம இன்னைக்கு பேசுவோம். அண்ணாமலை மும்மொழி கொள்கையை எதிர்க்கவே இல்லையே. மும்மொழி கொள்கை 9ஆம் கிளாஸ்க்கு இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க சொல்றாரு, அவ்வளவுதான். அதாவது அவங்க முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2026ஆம் வருஷம் 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 வருஷம் இருக்கு. 6, 7, 8, 9, 10 5வது வருஷம் 2031 10ஆம் கிளாஸ் வகுப்பு பையனுக்கும் மும்மொழி கொள்கைப்படி 2 இதுக்கு எக்ஸாம் இருக்கும். கரெக்டா? 2 மொழிகளுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு மொழிக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கும். அவ்வளவுதான் மேட்டர். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 2029வது வருஷம் தான் நம்ம இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் 9ஆம் கிளாஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? 2026ல 6ஆம் கிளாஸ், 2027ல 7ஆம் கிளாஸ், 2028ல 8ஆம் கிளாஸ், 2029ல 9ஆம் கிளாஸ். அப்போ இந்த 3 வருஷம் படிச்சவங்க ஆட்டோமேட்டிக்கலி ரோல் ஓவர் ஆகும்போது 9ஆம் கிளாஸ்லயும் 3 மொழிகள் படிக்கக்கூடிய அந்த லெவலுக்கு வந்துருவாங்க. திடீர்னு நீங்க 3 மொழி படிக்கணும் சொன்னா கஷ்டம் வருமா வராதா? யாருக்குமே சொல்லுங்க நீங்க. ஏன்னா நீங்க 6ஆம் கிளாஸ்க்கும் 9ஆம் கிளாஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ணாமலை அவ்வளவு கேஷுவலா கொளுத்தி போடுற ஆள் கிடையாது. முதல்ல நீங்க நினைச்சுக்கீங்க. இந்த புது நோட்டிபிகேஷன் 16ஆம் தேதி மே மாசம் வருது. 16ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 26 தேதி ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் யாருமே அதை பத்தி பேசல. அண்ணாமலை மட்டும்தான் அதை கரெக்டா கையில எடுத்தாரு. ஏன் கையில எடுத்தார் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்க்கும் 9ஆம் கிளாஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 9ஆம் கிளாஸ்லயும் 10ஆம் கிளாஸ்லயும் 11ஆம் கிளாஸ்ல நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்க போறீங்களோ, ஸ்பெஷலைசேஷன் பண்ண போறீங்களோ, அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் 9ஆம் கிளாஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு. அதே மாதிரிதான் 12வது வகுப்பு. அதனாலதான் 9, 10, 12 இந்த 3 வருஷங்கள்லயும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதிகமான பிரஷரை கொடுக்க கூடாது, அழுத்தம் கொடுக்க கூடாது. நீங்க இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா எதையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா படிப்பு கெட்டு போகுமா போகாதா? ஆல்ரெடி அவங்க சொல்றாங்க மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் இது ஸ்டடி அப்படின்னு அவங்க சொல்றாங்க 9ஆம் கிளாஸ்க்கு. அப்படி இருக்கும்போது நீங்க மும்மொழி கொள்கையை அங்க அடாப்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ஒரு என்னதான் ஓகே, எக்ஸாம் கிடையாது அப்படின்னாலும் கூட படிக்கணுமா வேண்டாமா? எக்ஸாம் கிடையாது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கும் போது நீ மும்மொழி படிச்சியா அப்படின்னு தான் கேட்பாங்க. மும்மொழி படிக்கல, அதை இன்டர்னல் எக்ஸாம்ல உங்களுக்கு கிரேடிங் கரெக்டா வரலன்னு சொன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் தடைபடுமா படாதா? இதெல்லாம் யோசிக்கணுமா வேண்டாமா? நீங்க பாட்டு குருட்டாம்போக்குல இந்த 6ஆம் கிளாஸ்ல நீங்க பண்ணினது கரெக்ட். ஏன்னா 6ஆம் கிளாஸ்ல ஆல்ரெடி முதல்லயே சொல்லியாச்சு, போன வருஷமே சொல்லியாச்சு. போன வருஷமே உங்களுக்கு பாடநூல் நிறுவனத்துக்கு சொல்லியாச்சு, புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னுட்டு. எங்கெங்கெல்லாம் டீச்சர்ஸ் இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒருத்தன் அரபிக் படிக்கணுமா, ஒருத்தன் சான்ஸ்கிரிட் படிக்கணுமா, இன்னொருத்தன் தெலுங்கு படிக்கணுமா, இன்னொருத்தன் வேற ஏதாவது படிக்கணுமா, பிரெஞ்சு படிக்கணுமா. இப்போ அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணணும் வேண்டாமா? எந்த கட்டமைப்பும் இல்லாம நீங்க திடீர்னு 9ஆம் கிளாஸுக்கு நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 9ஆம் கிளாஸ் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல்ஸ் என்ன பண்ணும்? சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ். அப்போ அவங்க சொல்றாங்க நீங்க இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல இன்டர் ஸ்கூல் டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரு 1 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறதுக்கு
ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்ல வருவாராம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிராக்டிக்கலா நீங்க பார்க்க வேண்டாமா? வாரத்துக்கு 2 கிளாஸ் தான் இருக்கும். ஆனாலும் கூட இதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல்கள் அதிகமா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் அவர் ஹைலைட் பண்றாரே தவிர மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறேன், மும்மொழி கொள்கையை வாபஸ் பெறுங்கள், ஹிந்தி எதிர்ப்பு 1965 பழைய பஞ்சாங்கம், உதயநிதி பேசிட்டு இருக்கிறாரு பாருங்க. இப்போ இன்னைக்கு இவர் கூட பேசியிருக்கிறாரு, அருண் நேரு கூட பேசியிருக்கிறாரு. வந்தே மாதரம் மூலமாக ஹிந்தி திணிக்கிறீர்களா? வந்தே மாதரம் யார் யார் சொன்னா ஹிந்தின்னுட்டு? அது வங்காள மொழியில இருக்கு. அது தேசிய கீதம். அதாவது நம்ம நாட்டின் மண்ணை நம்ம வந்து வணங்குகிறோம். நம்ம நாடுன்னு ஒண்ணு இருந்தாதான் நீங்க வந்து ஒரு பங்காளியாவோ ஒரு மத்திய பிரதேஷ்காரராகவோ ஒரு சீக்கியராகவோ தமிழராகவோ தெலுங்கராகவோ இருக்க முடியும். அது கூட புரியாம ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னா வாட் நான்சென்ஸ்! ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாயா இதெல்லாம்? அந்த மாதிரி அவரு பண்ணல, அண்ணாமலை இதெல்லாம் பண்ணல. அண்ணாமலை ரொம்ப கிளியரா தெளிவா எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்றாரு. 6ஆம் கிளாஸ்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னீங்க போன வருஷம், கரெக்ட். அதுக்கு ஏத்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ திடீர்னு 9ஆம் கிளாஸ்லயும் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எப்படியும் 7, 8 படிச்சதுக்கு அப்புறம் 9ஆம் கிளாஸ்க்கு வரும்போது அவனுக்கு பழக்கமாயிருக்கும் 3 மொழிகள் படிச்சு. இப்போ திடீர்னு 9ஆம் கிளாஸ் பையனுக்கு 3வது மொழி நீ படிடா தம்பி அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிரஷர் வருமா வராதா? இவ்வளவுதான் சார் கேள்வி, சிம்பிள் கேள்வி. அதை தான் அண்ணாமலை சொல்றாரு. தேவையில்லாம ஊடகங்கள் என்ன பண்றாங்க, அண்ணாமலை மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார். இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா விஜய்? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, அண்ணாமலை டெல்லி சென்றார், அமித்ஷாவை பார்க்க போனார், அமித்ஷா இவரை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டு ஓடிவிட்டார், அண்ணாமலைக்கு வாங்க போங்கன்னு கூட சொல்லல, எந்திரிச்சு ஓடுன்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஊடகங்கள்ல வந்து தலைப்புகள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரியான ஒரு தலைப்பு தான் இது. கவலைப்பட வேண்டாம். இதற்கும் மும்மொழி கொள்கை எதிர்ப்புக்கும், அதாவது இந்த திராவிட அரசியல் பண்றாங்க இல்லையா, இப்போ இவர் கூட எதெல்லாம் பண்ண போறாரு நான் நினைக்கிறேன். விஜய் கூட, முதல்வர் விஜய் கூட நான் நினைச்சேன் ஓரளவுக்கு மாற்று அரசியல் வருமாக்கும், ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்கும், பகுத்தறிவோட பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பகுத்தறிவோட பேச மாட்டாங்க, எல்லாமே உணர்ச்சி பூர்வமாகத்தான் பேசுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுவாங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏஸ் மந்திரிகள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க தாவேக்கால. அதனால இது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை போட்டு, அண்ணாமலையினுடைய அந்த ட்வீட்டை போட்டு, நான் படிச்சேன் அந்த ட்வீட்டை காலையிலேயே போட்டு திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சியா தான் நான் இதை பாக்குறேன். அண்ணாமலை மேல எந்த பழியும் சொல்ல முடியாது. தேங்க்யூ. 2வது நீங்க கேட்ட கேள்வி, புதிய கட்சி புதிய தமிழகம் ஜனதா கட்சி அப்படின்னு ஆரம்பிக்க போறாரான்னு கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலை உடனே மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார், அவ்வளவுதான், விரிசல் பெரிதாகி விட்டது, இன்னுமே கட்டணம் விழுந்த போது அவர் ஓடிடுவாரு, தனி கட்சி ஆரம்பிச்சிருவான்னு ஒரு வருஷமா நாம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிருவான்னு ஊடகங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அண்ணாமலை என்னைக்குமே தனி கட்சி ஆரம்பிச்சு போக மாட்டாரு. அவருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் ஒரு போலீஸ் ஆபீசருக்கு வந்து தன்னுடைய யூனிஃபார்ம் உடை இருக்கு இல்லையா, அது மேல பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்கும், அந்த கைத்தடி இருக்கு அது மேல ரெஸ்பெக்ட் இருக்கும், தொப்பி மேல ரெஸ்பெக்ட் இருக்கும், தொப்பி மேல இருக்கிற சின்னத்துக்கு மேல ரெஸ்பெக்ட் இருக்கும், அவங்களுக்கு அதிகாரம் மமதை இருக்கும், எப்பவுமே இருக்கும், இருக்க வேண்டியதுதான் அது. அதே மாதிரி அவரு எப்பவுமே அவர் வந்து போலீஸ்ல இருக்கும் போதும் அந்த வேலையை ரொம்ப அனுபவிச்சுதான் பண்ணியிருப்பாரு. அரசியல் வந்த பிறகும் என்ன ஆகும், நமக்கு அதிகாரம் வேணும், நமக்கு வெற்றி வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட தான் அவர் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. எந்த ஒரு அரசியல்வாதும் அண்ணாமலை இன்னும் அதிகமாகவே ஒரு ஸ்டெப் அதிகமாகவே அந்த முயற்சியில ஈடுபட்டு இருப்பாரு. இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சரியான இது இருக்கா, சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டா சூழ்நிலை இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து 2021 ஏப்ரல் மாசம் எலெக்ஷன் வரப்போகுது, 2020 நவம்பர் மாசம் வந்துடுச்சு, இன்னும் கட்சி ஆரம்பிக்கலையேன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சோன்னா ஒரே வாரத்துல 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை செலக்ட் பண்ணிடுவாரு, அந்த அளவுக்கு அவர்கிட்ட கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கடைசியில 30ஆம் தேதி நவம்பர் மாதம் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை அன்னைக்கே அங்க போயிருக்க வேண்டியவர் தான், தமிழருவி மணியன் மாதிரியும் அர்ஜுன் சம்பத் மாதிரியும் அங்க போயிருக்க வேண்டியவர், போக முடியல. தட் இஸ் ஓகே, அது அவரால் முடியும். அதே மாதிரிதான் அண்ணாமலையும் ஒரு சூப்பர் ஸ்டார்ங்கிறது நீங்க மறக்க கூடாது. பிப்ரவரி மாசம் 2023 கட்சி ஆரம்பிச்சாரு, 2024 பிப்ரவரி மாசம் 2வது ஆண்டு 2024 25 அது மாதிரி போச்சு. அப்போ 3 வருஷம் இருந்தது தேர்தலுக்கு. அப்போ இடைத்தேர்தல் அவர்
நிற்கல. அதாவது ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எல்லாம் அவர் நிக்கல. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் அவர் நிக்கல. ஒரேடியா 2026 தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண. 2024 மக்களவை தேர்தலையும் அவர் நிக்கல. ஒரேடியா 2026 தான் நின்னாரு. அப்போ கூட அவருக்கு 20% மேல வாக்குகள் இல்லைன்னு தான் நாங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவர் 35% வாங்கிட்டாரு. 35% வாங்கிட்டோன்னு உடனே அந்த அதிகார ஆசை, அது என்ன சொல்றது, அதாவது ருசி கண்ட பூனை அப்படிங்கலாம். அதுக்கு அந்த அதிகார ருசியை ரசித்தவர் இப்போ ரசிக்கிறார் யாரு, விஜய். அதனால இன்னுமே அவர் அந்த பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கி வரமாட்டாரு. அதை இன்னும் மேலும் பலப்படுத்தவோ உயர்த்தி கொள்ளவோ தான் அவர் பண்ணுவாரு. அதே மாதிரி இவருக்கு ஏற்கனவே அவர் ஐபிஎஸ் எல்லாம் அந்த நான் தான் இந்த ஏரியாக்கே ராஜாங்கிற அந்த திமிரு சுபாவம் கூட தான் இருக்கும். அவர் கூடவே இருக்கும், தோரணை இருக்கும். அதுக்கப்புறமா இங்க இது வந்த உடனே பாஜக மாநில தலைவராக வந்த உடனே அந்த தலைவர், நான் ஒரு நிர்வாகி இல்லை, நான் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் இல்ல, நான் தலைவர். என்ன சொன்னாரு, நான் தலைவர், நான் சாதாரண நிர்வாகி அல்ல அப்படின்னு சொன்னாரு. ஒரு சாதாரண நிர்வாகிக்கும் தலைவருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்ப கிறிஸ்டியல் கிளியரா எடுத்து காமிச்சாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியவர், அந்த அதிகாரத்தை ருசித்தவர். அப்படிங்கும் போது அடுத்த தேர்தல்ல அவர் வெற்றி பெற்றால் அதையும் ருசிக்கத்தான் அவர் ஆசைப்படுவாரு. ஆனா அண்ணாமலை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம், சூக்ஷ்மமான விஷயம் நான் சொல்றேன். இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்பவுமே நம்மளால அது பண்ண முடியுமா? அதாவது விருது வாங்கியாச்சு, மெடல், கோல்டு மெடல் வாங்கியாச்சு, அப்புறம் 10 நாள் 20 நாளுக்கு அப்புறமா என்ன ஆகும், திருப்பியும் அதே பண்ணுவாங்க. பிரைவேட்டா போயிட்டு ஸ்டேடியம்ல போயிட்டு தாண்டுவாங்க, இல்லைன்னா ஓடுவாங்க. 200 மீட்டர் டேஷ் 19 செகண்ட்ல முடிக்கணும் அப்படின்னா 19 செகண்ட்ல இன்னைக்கு என்னால முடியுமா, அன்னைக்கு நான் கோல்டு மெடல் வாங்கினேன், அதை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது என்னுடைய திறமையில் ஏதாவது குறை இருக்கிறதா, என்னுடைய செல்வாக்கை நான் அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேனா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அண்ணாமலை. அதைத்தான் அவர் பதவி விட்டு இறங்கின பிறகும் கூட ஒரு அக்கேஷன்லயும் நான் இப்ப கொளுத்தி போடுறேன், பத்திக்குதா பாக்கட்டும், நான் கொளுத்தி போடுறேன், எவ்வளவு பேர் எனக்கு ஆதரவாக பேசுறார்கள் பாக்குறேன் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. தன்னுடைய ஆதரவு, மக்கள் ஆதரவு, தன்னுடைய செல்வாக்கு, மக்கள் மத்தியில என்னுடைய தாக்கம் அது எந்த விதத்திலும் குறையவில்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறதுக்கு அண்ணாமலை மீண்டும் முயற்சி செய்து வருகிறார். அதுல அவர் வெற்றியும் அடைந்திருக்கிறார். அவருக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு விஜய் சின்னசாமியும் இந்த வாசுதேவனும் அண்ணாமலையை விட்டுட்டு போக மாட்டாங்க, அண்ணாமலைக்கு பின்னாலே நிப்பாங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் நிக்கிறாங்கிறது தெரியும். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணாமலை கீழே இறங்கி எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு கூட்டணி வச்சு ஓகே கடுமையா உழைச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க, கரெக்ட் தான். ஆனா அந்த இடத்துல அண்ணாமலை தன்னுடைய உழைப்பாலும், கடின உழைப்பால், வெயில் மழை பார்க்காம உழைச்சு இவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்களை, ஆதரவாளர்களை திரட்டி கொண்டாந்து நிறுத்தினார் பாத்தீங்களா, அது அப்படியே விஜய் பக்கம் போயிடுச்சு. விஜய் அதை அப்படியே அள்ளிக்கிட்டு போயிட்டாரு. இன்னொரு முறை அது மாதிரி பண்றதுக்கு, அது மாதிரி ஒரு வாய்ப்பு இழப்பதற்கு அண்ணாமலை தயாராக இருக்க மாட்டாரு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, டிஎம்கேல இருந்து போறாங்க, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து போறாங்க, அதிமுக இருந்து போறாங்க, எல்லாரும் விஜய் கட்சியில இணைகிறாங்க. காரணம் என்ன, விஜய் கட்சிக்கு ஏன்னா இன்னைக்கு விஜய் தான் ட்ரெண்ட். ஒரு காலத்துல அண்ணாமலை தான் டிஆர்பி ஊடகங்களுக்கு எல்லாம். அண்ணாமலையினுடைய பத்திரிகை பேட்டினா எல்லாரும் போட்டுருவானுங்க, தவறவே விட மாட்டார்கள். அப்பதான் நம்மளுக்கு டிஆர்பி கிடைக்கும், 1 லட்சம் வியூ கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு விஜய் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல டிஆர்பி. அப்போ நேச்சுரலி மக்கள் விஜய் பக்கம் ஈர்க்கப்படுவது ஒரு இயல்பான சமாச்சாரம். இன்னைக்கு விஜய் என்ன கண்டிஷன்ல இருக்கிறாருன்னா, அவங்களுக்கு உடனே ஏதாவது ஒரு பதவி கொடுக்க முடியும், அந்த கண்டிஷன்ல இருக்கிறாரு. ஆனா அண்ணாமலை அந்த கண்டிஷன்ல இல்ல. அண்ணாமலை பின்னால நீங்க யாராச்சும் போனீங்க அப்படின்னாலும் கூட நாளைக்கு எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், ராஜ்யசபா மூலம் போயிட முடியும், இத வாரி தலைவர் பதவி கிடைக்குங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனாலதான் ஒரு புதிய கட்சி அப்படின்னு வரும்போது எப்பவுமே அடுத்த தேர்தல் வருதுன்னா அதுக்கு 1 வருஷம் முன்னாலதான் மெதுவா அந்த காய்களை தான் நகர்த்த ஆரம்பிப்பாங்க. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பிம்பம் வந்துருச்சு, எஸ் இந்த ட்ரிப் அண்ணாமலை ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு, அது கண்டிப்பா 38% வாக்குகள் வாங்கி நம்பர் 1 கட்சியா மாறப்போகுதுன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்துல தான் அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிப்பார். அது வரைக்கும் ஒன்னும் ஆரம்பிக்க போறது இல்ல. அப்போ கூட நான் சொல்றேன், அவருடைய பேசிக் கேரக்டர் என்ன அப்படின்னா, தனி கட்சியாக ஆரம்பித்து ஒரு மாநிலத்திற்குள்ளேயே குறுகி கொள்வதை,
தன்னைத்தானே குறுக்கிக் கொள்வதை அண்ணாமலை விரும்ப மாட்டார். நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள் ஆல் இந்தியா வாய்ப்புகள். எவ்வளவோ சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அவர் கட்சியில இருக்கட்டும் அல்லது அரசுல இருக்கட்டும், அல்லது அரசியலும் இல்லாம கட்சியிலும் இருந்து அரசியலும் இல்லாம வேற மாதிரியான பணிகள், சில பணிகள் எல்லாம் இருக்கு. ஒற்றர் பணி இருக்கு, வெளியுறவுத்துறையில ஏகப்பட்ட பணிகள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங் அசைன்மெண்ட் எல்லாம் அவருக்கு வரும். அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கும் போதுதான் அவருக்கு வரும். நேச்சுரலாவே அவருக்கு ஐபிஎஸ் ஆட்சி சொன்னா பயத்தை விட்டவர் தான், எவனுக்கும் பயப்பட மாட்டோம். ஐபிஎஸ் பயத்தை விட்டவர் அப்படின்னு சொன்னா எந்த சேலஞ்சுக்கும் நாங்க ரெடியா இருக்கோங்கிறத அர்த்தம். அவங்களுக்கு சேலஞ்சு அப்படின்னு சொன்னா மிக்சர் சாப்பிடுற மாதிரி அவங்க சேலஞ்சை தான் விரும்புவாங்க. ஏதாவது ஒரு சவால் நம்மளுக்கு வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சவால் சொந்த கட்சி ஆரம்பிச்சாலும் வரும், பாரதிய ஜனதா கட்சியிலேயே தொடர்ந்தாலும் வரும், கண்டிப்பா வரும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியில அவருடைய பயணம் மிக மிக நெடியது, நீண்டது. மிகப்பெரிய பதவிக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சியில இருக்குங்கிறது அவர் நல்லா தெரியும். அதனால அவர் புதிய கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார். தேங்க்யூ. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.